ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி. மனிதம் காப்போம் முதியோரின் தேடு. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களில் அன்னை தெரேசாவை பற்றி நீங்கள் பதிவு பார்த்தீங்கன்னா, அதில் அவங்களோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சேவைகளாக இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவுக்கு மனிதம் காத்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம அன்னையர் தினம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட்டாக ஒரு பட்டாயான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை பற்றி ஒரு பதிவு பார்த்துருந்தோம். அதில் அர்ஜுனா 14 வருஷமாக படிக்கையாக இருந்த ஒரு அண்ணாவை பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அந்த மதரோட ஒரு ஆசை என்னன்னா, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசைப்பட்டது என்னென்னா, அவங்க மகன் அடுத்து வர காலகட்டத்தில் அவங்க எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டாங்களோ, அதே மாதிரி அவங்கள நம்ம ஒரு ஹோமில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ வரைக்கும் அவங்க க்யூர் ஆகிட்டே வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க இறந்து போன பிறகும் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி அவங்களோட ஆத்மாவோட நம்ம மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்ம மனிதம் காத்து வாழணும் அப்படின்ற ஒரு பதிவுக்காக தான் அந்த பதிவு. இன்னும் நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து நிறைய முதியோர்களும் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் பற்றியும் நிறைய பதிவுகளில் அடுத்தடுத்து சொல்கிற இலவசமாக கேம்ப் வரும்போதெல்லாம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களும் சரி, ரோட்டோரமெல்லாம் இருக்கிறோம் சரி, அவங்கள கடந்து போகும்போது ஒரு நிமிஷம் அவங்கக்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய மாற்றங்கள் உருவாகும். அனைவரும் சேர்ந்து போனால் மனிதன் காத்து வாழலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.